அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கார்த்திகை கபடி வீரரா களம் இறங்கி, அதாவது எதிரணியை சும்மா பந்து ஆடுறாரு. அது சூப்பரா இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க காலை வந்து ஒடிச்சிட்டாங்க. இந்த கபடி போட்டியில அவன் கலந்துக்கிட கூடாது அப்படின்ட்டு. அதாவது அவர்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த கபடி போட்டியில வந்து பிராக்டிஸ் பண்ணாரு. எப்படியாவது இந்த கபடி போட்டியில ஜெயிச்சாதான் நம்ம ஊர் வந்து அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட முடியும் அப்படின்னு. ஆனா அந்த பக்கத்து ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர் இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. அதாவது அந்த ஊர் தலைவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ரவுடிங்களை வச்சு அவர் காலை வந்து உடச்சிட்டாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ரேவதிக்கு போன் போட்டு, என் ஹஸ்பண்ட் காலை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திகை ரேவதியும் போய் பார்த்து, அதாவது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதாவது நான் அந்த போட்டியில கலந்து கொள்ள கூடாது அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி என் காலை உடச்சிட்டாங்க. அப்படியே எப்படியாவது நான் ஜெயிச்சு இந்த நான் எங்க ஊரை வந்து கோயில்ல வந்து சாமி கும்பிட வச்சிடலான்னு பார்த்தேன். இந்த திருப்பு அதுவும் முடியாது போலுக்கு அப்படின்னு அவர் அழுறாரு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து, இது என்னங்க அநியாயமா இருக்கு, அதாவது நேர்மையா மோதி ஜெயிக்கணும், இது இப்படி கோலத்தனமா காலை உடைச்சிருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து, நீங்க எங்க ஊருக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, எங்களால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் அப்படிலாம் இருக்க முடியாது, வாங்க போன்னு அந்த தலைவரை போய் சந்திக்கிறாரு. அதாவது நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா, அதாவது ஒரு அப்பாவி காலை எப்படி உடைச்சிருக்கீங்க, அதாவது போட்டின்னா அதுல நேர்மையா ஜெயிக்கணுங்க, இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ யாரா அவனுக்கு வக்காலத்து பேசுற அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை அசிங்கமா திட்டுறாரு. ஆனா நம்ம கார்த்திக் வந்து அதுக்கடுத்து அந்த தலைவர்கிட்ட வந்து சவால் விடுறாரு. முடிஞ்சா போட்டியில நான் இறங்குறேன், என்னைய ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சவால் விடுறாரு. அது சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம கார்த்திக் வந்து கபடி போட்டியில களம் இறங்கி, அதாவது சூப்பரா பாடி நம்ம அந்த அணியை ஜெயிக்க வச்சாரு. அது வேற லெவல். அதாவது இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.